மோகன் பாபு அவர்களை வாழ்த்து தெரிவிக்கணும். எங்கள் அப்பா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஒரு முறை நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரியுமான்னு. அவர் என்னை பார்த்து சிரித்து என்கிட்ட சொன்னார், இந்த கரண்ட்டு தெரியுதான்னு. ஆமாம். போய் தொடுன்னு. தொடமாட்டேன்னு. அதுதான் கடவுள். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் எங்கேயோ இருக்கு. ஏதோ ஒரு விஞ்ஞானம் இல்லாட்டி என்ன வேணாலும் சொல்லு, ஏதோ ஒன்று இருக்குது. அது என் சின்ன வயசில் சொன்னது என் மைண்டில் எப்போவுமே இருக்குது. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது அது நமக்கு அது ஏதோ ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு கோயிலுக்கு போகணுன்னு கூட ஒரு பிராப்தம் இருந்தால் தான் நாங்கள் போக முடியும். இந்த படம் இன்று காலகட்டத்துக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் இது ரெண்டையும் கலந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எல்லாத்தையும் மீறி நமக்குள்ளே வரணும் ஒரு நம்பிக்கைங்கிறது தான் இந்த கதை. இது எவ்வளோ அழகாக, அதுவும் விஷ்ணு அவங்க நடித்ததெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது. அவங்க எடுத்த விதம். இந்த படம் பிடிப்பு நடக்கும்போது என்னுடைய கணவர் சரத்குமார் அவர் ஒரு முக்கியமான ஒரு பிரமாதமான ஒரு பாத்திரம். அவரை பார்த்தாலே ஒரு கம்பீரம் எல்லாமே வரும். அந்த கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, இது ஒரு தெய்வீக செயல் தான் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது. அந்த வகையில் இந்த படம் அவ்வளோ இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்துக்கு, இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு, எவ்வளோ பேர் கோயிலுக்கு போகிறோம், கும்பிட்றோம், இதை பார்த்தா உண்மையிலே நமக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி நம்மளை மீறி இருக்குங்கிறது இந்த படம் சுட்டி காட்டுது. நன்றி. கண்ணப்பா ஒரு சிவனை பிடிச்சவங்களுக்கு கண்ணப்பா பிடிக்கும், கண்ணப்பா பிடிச்சா சிவனை பிடிக்கும், அப்படி தான் இந்த படம் இருந்துச்சு. உண்மையிலே இப்படி ஒரு கதை நான் புக்கில் படிச்சிருக்கோம், பட் அது ஒரு படமாக பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பாக இருக்குது. காளஹஸ்தியை நினைவுபடுத்துது இந்த படம். ஸோ எல்லாருமே ஒரு சிவபக்தத்தில் கடவுள் நம்பிக்கை உள்ள அத்தனை பேருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் சொல்லலாம். ஹீரோ விஷ்ணு அண்ட் பிரீத்தி முகுந்தன், மோகன் பாபு சார் அண்ட் சரத்குமார் சார், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. சாருடைய சீக்வன்ஸ், எண்டு சீக்வன்ஸ் வரும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சீக்வன்ஸு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். அந்த கதையை ஒரு ஹோல்டு பண்ணியிருந்தாங்க எல்லோரும், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து. ஸோ லொக்கேஷன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அந்த பீரியடுக்கான லொக்கேஷனாக இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷலாக அந்த இருக்கிற ஒரு பாம்பு, யானை, அதெல்லாம் ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயமும் இதில் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு இந்த படம். ஸோ கண்டிப்பாக கண்ணப்பா நம்ம பார்க்கணும். வாழ்த்துக்கள் டீமுக்கு அத்தனை பேருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு என் தம்பி மாதிரி தம்பி தான். அதே மாதிரி மோகன் பாபு சார் அண்ணன் மாதிரி. நார்மலாக நம்ம எல்லாருமே போலீஸ்காரனாக வேஷம் போடுவோம், இல்லாட்டி ரவுடியாக வேஷம் போடுவோம், டாக்டராக, அதெல்லாம். ஃபஸ்ட் டைம் விஷ்ணு இந்த மாதிரி படம் பண்ணும்போது கண்ணப்பான வேஷம் போட்டதுன்றது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இது பார்க்கும்போது தான் தெரியுது. பயங்கரமாக நம்ப வச்சுட்டான் விஷ்ணு. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கதைக்குள்ளே போய் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சூப்பராக இருக்குது. அப்புறமா செலவு, இந்த மாதிரி ஒரு படத்தை இப்படி ஒரு செலவு பண்ணி எடுத்ததுக்கு மோகன் பாபு சாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். எல்லாம் கட்ஸு. படம் சூப்பராக இருந்தது. போக போக நம்ம உள்ளே அந்த படத்துக்குள்ளே உள்ளே பூந்துடுறோம். இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் சொன்னேன், படம் சூப்பர். விஷ்ணு சூப்பர். ப்ரொடியூசர், டைரக்டர் முகேஷ் சிங் சார்ட்டு வாட் அ ஒர்க் ஹி ஹஸ் டன். எக்ஸ்ட்ரானரி மியூசிக்கு, கேமரா ஒர்க்கு எல்லாம் பிரமாதம். சூப்பர். ஐ லவ்ட் இட். தேங்க்யூ. கண்ணப்பா இந்த படத்தை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைட்டிலில் ஒரு படம் வந்திருக்கு. ஏவிஎம் எடுத்திருக்காங்க. ராஜ்குமார் சாருடைய முதல் படமாக அது அமைஞ்சது. அந்த மாதிரி அந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே மாற்றி எமோஷன்ஸ் ஆகட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முகேஷ்குமார் சிங்ன ஒரு அருமையான டைரக்டர், மகாபாரதம்லாம் பண்ணியிருக்கார். அவர் தான் நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார். அதாவது இதில் குறிப்பிட்டு நான் ரொம்ப நாளாக ஒரு விஷ்ணு இன்னும் நல்ல படம் இன்னும் கிடைக்கலையே, ஒரு நல்ல படம் கிடைக்கலையே விஷ்ணுவுக்கு. விஷ்ணுவுடைய அந்த மொத்த பொட்டென்ஷியலும் காட்டுறதுக்கு ஒரு நல்ல கதை அவருக்கு அவ்வளோவா அமையலி அப்படின்ற மாதிரி நினைக்கும் பொழுது இதில் முழுசாக அவருடைய திறமையை காட்டியிருக்கார். அற்புதமான நடிப்பு. அதாவது உள்ளே
படம் பார்க்கும்போது எமோஷனில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பேச்சே வராத அளவுக்கு தான் வெளியே வந்தோம் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த கடவுள், அந்த சிவபெருமான் அப்படின்னும்போது நம்ம வந்து ஓம் நமச்சிவாயா அப்படின்ற அந்த பக்தியை சொல்ல 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 இந்த படத்தில் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து பொது. இது வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, இது பக்தி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இல்லாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து இது ஒரு உண்மையிலேயே ஒரு எமோஷனலாக இருக்கும். இது வந்து தெய்வன்றது வந்து பொது. அது வந்து அந்த பக்தின்றது வந்து எல்லாருக்கும் உள்ளே இருக்குது. அது எந்த வகையில் வேணா இருக்கலாம். அம்மா மேலே இருக்கலாம், அப்பா மேலே இருக்கலாம், பிள்ளைங்க மேலே இருக்கலாம், அது கடவுள் மேலே இருக்கலாம். அப்படின்ற மாதிரி ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கேரக்டருக்கு கடவுள் நம்பிக்கை வந்து கடைசியில் கடவுளுடைய கண்களில் அந்த ரத்தத்தை பார்த்துட்டு ஒரு கண்ணை வந்து தானமாக கொடுக்குற இடம்லாம் அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. அதே மாதிரி மியூசிக் எல்லாருமே, ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அண்டு பர்டிகுலராக இதில் என்ன பியூட்டிஃபுல் விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அந்தந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதில் நம்ம சரத்குமார் வந்து அவர் விஷ்ணுவுடைய ஃபாதராக நடிச்சிருக்காரு. என்ன என்ன யங்காக, என்ன எனர்ஜெட்டிக்காக, என்ன அழகாக, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார். ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு எல்லாருமே. அதே மாதிரி மோகன் பாபு சாரை பற்றி சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவர் மிகப்பெரிய சிறந்த நடிகர். நிறைய கன்னட படத்தில் சூப்பர் ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அவர் ஆக்டராக. இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை அவர் வந்து அவருடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த மாதிரி ஒரு ரிச்னஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். அவர் அவ்வளோ எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த படத்தில் எல்லோரும் உழைச்சிருக்காங்க. விஷ்ணு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 வருஷமாக இதிலே வாழ்ந்துட்டார்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த எமோஷன் ஆகட்டும், அந்த சாமிக்கிட்ட பேசுகிறதாகட்டும், குழந்தையாகி கடைசியில் ஒரு குழந்தையாகி அந்த சாமிக்கிட்ட பேசுகிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், இது வரைக்கும் நான் பார்க்காத சீன் என்னென்னா, தன் காதலியை கூட்டிகிட்டு போய் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒருத்தரும் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிற ஒரு காதலியும் 2 பேரும் எங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நினைக்கும். நீ வா, எங்கள் அம்மா தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி அம்மாவோட சமாதியில் வந்து அவர் கல்யாணம் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு ஒரு ஸ்கிரிப்டில். அது மாதிரி நிறைய சீன்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். அவர் மோகன்லாலும் கரெக்டான ஒரு இடத்துல யூஸ் ஆகிருக்கார் பிஃபோர் இன்டர்வலில். அப்படியே அவரை பார்க்கும்போதே எல்லாருக்குமே வந்து எனி பர்சனுக்கு வந்து ரசிக்கணும்னு தோணும். அப்புறம் அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த பிரபாஸ் அவர் வர ப்ரீ கிளைமேக்ஸில் அவர் வர சீன்ஸ் ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டையும் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் எங்கே கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும், அவங்கள எப்படி யூஸ் பண்ணணும், யாரையுமே வேஸ்ட் பண்ணலை. எல்லோரும் எக்ஸ்ட்ராடனரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இன்னொரு நல்ல விஷயம்னா, நம்ம சின்ன வயசில் அம்மா வந்து நம்மக்கிட்ட கதை சொல்லுவாங்க. அந்த கதையை கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து அவ்வளோ தெளிவாக கதை சொல்லியிருக்காங்க. கிளியராக புரியும். எல்லா மொழியில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் புரியும். அந்தந்த மொழிக்கு டப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா புரியும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவசியம் குடும்பத்தோட குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய படம். Sir, my name is Dr. Ghazal Srinivas. I am the chairman of Save Temples Bharat organization. I am a singer with 3 Guinness World Records. I sang in 125 languages. Sir, I can't speak in Tamil very fluently, but the Kannappa movie is the greatest gift to Sanatana Dharma by Dr. Manchu Mohan Babu and Vishnuji. This country needs pictures like this. Today whole Bharat is thinking of temple, Sanatana Dharma and Gau Raksha and everything. This is the Kannappa has come from a tribal family, and he showed the true devotion of the God and surrendered to the Lord Shiva. I wish every devotee, every Hindu has to watch this movie, which is released in Tamil language, Kannappa. The Kannappa says like this in this film: Unne sariyaga பூஜை செய்ய ஆசைப்பட்டேன், திசைகள் துளந்து போனதே சிவனே, சரியான வழி ஏதோ உன்னை சேரும் வழி ஏதோ எனக்கு புரியவில்லையே சிவனே, பூஜை என்ன செய்ய வேண்டும் சிவனே, கங்கை நதி நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய வந்தேன், கங்கை நதி நீரை கொண்டு
அபிஷேகம் செய்ய வந்தேன். கங்கை நீர் மீன்கள் யாவும் எச்சில் செய்து விட்டதே. கங்கை நீர் மீன்கள் யாவும் எச்சில் செய்து விட்டதே. பூஜை என்ன செய்ய வேண்டும் சிவனே? கோமாத பாலை கொண்டு அபிஷேகம் செய்ய வந்தேன். கண்ணுக்குட்டி பாலை முன்பே எச்சில் செய்து விட்டதே. This is the truly dedication by Bhakta Kannappa. Hope everyone from downtrodden to everyone should understand the greatness of Kannappa, and I request every Hindu, every person who is living in India should watch this movie, The Kannappa, the greatest gift to Sanatan Dharma given by my brother Manchu Mohan Babuji. Thank you Anagaru, thank you so much. இந்த மாதிரி ஒரு படம் தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை மையப்படுத்தி, அதுவும் 63 நாயன்மார்களில் மிக முக்கியமான கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை அப்பிய, கடவுளுக்காக அப்பிய நாயனார் அவருடைய படத்தை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய கதையை மிக அழகாக அருமையாக எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிவபக்தர்களும் பார்க்கக்கூடிய வகையில் அதில் சினிமாட்டோகிராஃபியும் சேர்த்து நல்ல ஒரு கதை அம்சத்தோடு கூடிய ஒரு படத்தை இந்த இயக்குனர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இதில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய படமும் அவர்களுடைய நடிப்பும் பாராட்டத்தக்க வகையில் இருக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாடு என்னைக்கும் ஆன்மீக பூமி. 63 நாயன்மார்கள் தமிழ் வளர்த்தார்கள், தமிழோடு சேர்ந்து ஆன்மீகத்தை வளர்த்தார்கள். அதை வளர்க்கக்கூடிய, அதை சொல்லக்கூடிய படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. இதில் இப்போ நடித்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் திரு சரத்குமார் சாராக இருக்கலாம், மோகன் பாபு சாராக இருக்கலாம், இதில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போட்டி போட்டு நடித்திருக்கிறார். அந்த இடத்துல நம்முடைய இந்த படத்தை பார்க்கும் பொழுது கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தரும் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் சேர்ந்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். கடவுள் நம்பிக்கை இல்லாத அத்தனை பேரும் கடைசியாக கடவுள் நம்பிக்கையோடு தான் போகணுங்கிறத இந்த படம் உணர்த்தி இருக்கிறது. மிக அருமையான ஒரு கதை அம்சம். தமிழ்நாட்டில் கடவுளுக்கான படமானது, கடவுள் சாமி படம்லாம் இல்லாமல் போன காலமாக இது இருக்கிறது. ஏபி நாகராஜனுக்கு பிறகு ஒரு தமிழ் படம், தமிழ்நாட்டில் ஆன்மீக படமே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அதை மாற்றக்கூடிய வகையில் கண்ணப்பா இந்த படமானது தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய படம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருங்கால சந்ததிகள் குழந்தைகளோடு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். பக்தியை வளர்க்கக்கூடிய படம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிவபக்தர்கள் அத்தனை பேரினுடைய சக்தியை வளர்க்கக்கூடிய படம். அதனால் இந்த படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இளங்கோவன், இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளர்.